பிக் பாஸ்ல மாயா மற்றும் நிக்சன் இவங்க 2 பேர்த்த காப்பாற்ற ஏகப்பட்ட வேலைகள் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் யாருப்பா வெளியே போக அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது விஜயவர்மா தான். நாமினேட் ஆகியிருக்க 6 பேர்த்துல தினேஷ் பயங்கரமா ஓட்டிங் வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு அன்ஸ்டாப்பபிளி ஓட்டிங் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. 2வது இடத்துல இருக்க விஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்கை பயங்கரமா பண்றாரு. என்ன ஓட்டிங்ல எப்படி அடிப்பீங்கலாம் தெரியாது, ஆனா இந்த டாஸ்கை வின் பண்ணி நான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை வாங்கிட்டேன்னா கண்டிப்பா நான் உள்ள போயிடுவேன், என்னை வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு பயங்கர சூப்பரா டாஸ்கை பண்ணிட்டு இருக்காரு. மணி மற்றும் ரவீனா இவங்க 2 பேரும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்களுமே பல வாரங்களா வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் கடைசியா இருக்கக்கூடிய 2 பேர் யாரு? மாயா மற்றும் நிக்சன். இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்க 2 பேரை காப்பாற்ற சேனல் தரப்புல இருந்தே பல்வேறு வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி பார்த்திருந்தோம். ஸோ நாமினேட் ஆன நபர்கள்ல வெளியே அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்க ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது விஜயவர்மா தான். அண்ட் அதை இதற்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருந்தோம். இப்பயுமே அதுதான் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ரீட் பண்ணும் போதே தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, சிங்கிள் எவிக்ஷன் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆள் டிக்கெட்டை வின் பண்ணி ஃபைனல்ஸ்குள்ள என்ட்ரி ஆவாரு, ஒரு ஆள் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போவாரு அப்படின்னு. அந்த ஒரு ஆள் அநேகமா விஜயவர்மாவை தான் இருக்கும். ஏன்னா அவரை தான் நிறைய டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப ஏதாவது ஒன்று நாமினேட் பண்ணனாலுமே அவர் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லியே அவரை குத்தி விட்டுறாங்க. இதற்கு முன்னாடி டிக்கெட் டு ஃபினாலேக்கு அட்வான்டேஜஸ் டாஸ்க் கொடுக்கும்போது கூட அவங்க அதை தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த முறை நாமினேட் ஆனவங்களை லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஃபேவரட்டிசம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இதில் எதுவுமே இன்வால்வ் ஆகாத ஒரே ஒரு நபர் யாரு? விஜயவர்மா தான். இதுக்கு முன்னாடி எப்படி வைல்ட் கார்டா வந்த அனன்யாவை பலியாடா மாற்றிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த முறை அகைன் பலியாடா விஜயவர்மாவை மாற்ற போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுலேருந்து அவர் தப்பிக்கணும்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் போவான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.